எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோபால காந்திபால். நான் ஒன் ஈகோ சிஸ்டமில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி போர்ட் மெம்பர். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஒன் காயின் அது அப்டேட் ஆகி ஒன் ஈகோ சிஸ்டமாக இப்போ ரொம்ப அப்டேட்டு வேர்ல்டு வைடாக ரொம்ப அப்டேட்டு மொழியில் நந்தினி இருக்குது. இது அவங்க தனி டைரெக்டான லீடர்ஸ் யாருமே அவங்க டவுன்லைன் காட்டும் யூனியன்ஸ் காட்டும் யாருக்கும் சொன்னதில்லை. இந்த தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேர் வணிகோ சிஸ்டத்துல அவங்க வணிகோ சிஸ்டம்னா ஒன் கைண்ட்ல பேக்கேஜ் போட்டு நிறைய லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் வச்சு அது போயிடுச்சு அப்படின்னு நினைப்புல இருக்காங்கன்ற ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது. ஐஎம்ஏ அப்படின்னா இண்டிபெண்ட் மார்க்கெட் அசோசியேட். காயின்ல பேக்கேஜ் எடுத்திருக்கீங்களோ ஸ்டார்டர்ல இருந்து பவர் பேக் வரைக்கும் இங்க எல்லாமே ஐஎம்ஏ தான் கூப்பப்படுவாங்க. இதை இப்போ பப்ளிக் பிளாக் செயின் மூலியமா நம்மளுக்கு நிறைய அப்டேட் ஆகும். அதுக்கு நம்ம டிப்ளமேட் பண்ணிக்கணும். இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா இது கம்பெனியோட அப்டேட் நந்துன்னு வருது. இப்போ கடைசி 45 நாள் தான் இருக்குது. உங்க அக்கௌண்ட் டிப்ளமேட் பண்ணலன்னா உங்க அக்கௌண்ட் எதுக்குமே உதவாது. அடுத்த வருஷத்துல மொத்த உலகமே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க போகுது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய வணிகோ சிஸ்டத்துல இருந்து அப்டேட் வரப்போகுது. ஸோ மை டியர் கிளைண்ட்ஸ் அண்ட் ஒன் ஈகோசிஸ்டம் மெம்பர்ஸ், நீங்க எல்லாமே இங்க புதுசா நீங்க எதுவுமே நிறைய பணம் போட தேவையில்லை. உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஆக்டிவ் பண்ணுங்க. ஆக்டிவ் பண்றதுக்காக ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். உங்க சைட் எப்படி செக் பண்றது இப்போ நான் காமிக்க போறேன். கூகுள்ல ஒன் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா நம்மளுக்கு முதல்ல தெரிகிற வெப்சைட் லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹோம் பேஜ் நம்மளுக்கு தெரியும். இது ஒன் அகாடமி, ஒன் ஃபோரெக்ஸ், ஒன் சேரிட்டி அண்ட் ஒன் போயேஜ், ஒன் பீட்டா. இது பியூட்டி ப்ராடக்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இது டீல் ஷேக்கர். இது நம்ம ஒன் காயினோட அக்கௌண்ட்டு. இப்போ இது அண்டர் அப்டேட்டர் நந்தன் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி இதெல்லாம் நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும். இப்போ மெயின்டெனன்ஸ் இருக்குது. அடுத்த இன்னொரு பேஜ் எப்படி நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லி தரப்போகிறேன். போர்ட்டல் ஒன் ஈகோ சிஸ்டம் டாட் இயூ அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கம்பெனியில் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த இமெயில் கொடுத்துருப்பீங்களோ அந்த இமெயிலு கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா, கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடில் இருக்குதான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறது எப்படின்றது நான் இப்போ சொல்ல தரப்போகிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டு அப்படி இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில், அந்த இமெயில் இங்கே நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா போட்டு இங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. த யூசர் இமெயில் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு வந்ததுன்னா அந்த இமெயிலு கம்பெனியில் ரெஜிஸ்டர் ஆகலன்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. இப்போ நீங்க உங்க டவுன்லைனுக்கு யாருக்காச்சும் உங்க இமெயில சரி உங்களோட டீட்டெயில்ஸ் யாருக்காச்சும் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சிருந்தா அந்த 2 ப்ரொஃபைலும் ஒன்னா இமெயில் ஒன்னா இருக்கிறதுனால 2 பேர் அக்கௌண்ட் ஓபன் ஆகாது. இதுக்காக இப்போ கம்பெனி யார் பேர்ல எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் ஒவ்வொரு ப்ரொஃபைல், ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரொஃபைல், நீங்க 10 அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், 100 அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். நம்ம பேர்ல எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபைல் கீழே தான் எல்லாமே ஆட் ஆகிடும். அதுக்கான ஒரு ப்ராசஸ்னாலதான் இப்போ இந்த அப்டேட் நந்துன்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா கண்டிப்பா எல்லாருமே அவங்கவுங்க பேர்ல அவங்க அக்கௌண்ட் அப்டேட் பண்ண வைக்கணும். இது நம்ம சரியான இமெயில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் பாருங்க. யூ ஷுட் ரிசீவ்டு அண்ட் இமெயில் ஷார்ட்லி வித் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த மாதிரி நம்ம அந்த இமெயிலுக்கு லிங்க் வந்திருக்கோம், அங்க போயிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு புது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம பழைய அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை யூசர் டஸ் நாட் எக்ஸிட் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு அடுத்த வீடியோல இது எப்படி
கம்பெனிக்கு நம்ம யூசர் நேம் வச்சு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ் வச்சு அவங்களுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் நான் இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் தரேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கிளியர் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. நான் அது உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஏன்னா ஃபோன்ல பேசினே இருந்தால் நிறைய வேலை பண்ண முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன். மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் ஒன் ஈகோசிஸ்டம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என் சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து ஒன் ஈகோசிஸ்டத்துக்காக வர அப்டேட்ஸ் எல்லாமே நான் அதில் அப்டேட் பண்ணினே இருப்பேன். நன்றி, வணக்கம்.